எதுக்கே பணத்தை தூக்கிட்டு வரீங்க இங்கே ஓட்டு கேட்டு? 1 கோடி 2 கோடி தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்டு வந்து எவனை ஏமாத்துறீங்க? எவனை வாழ வச்சிருக்கீங்க நீங்கள்? எதுக்காக எலெக்ஷனுக்கு வரீங்க? என்னோட வன்மையான கண்டனங்களை சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சாதாரணமாக நினச்சி கடந்து போகலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இவங்களோட வைத்தறிச்சல் இருக்குல்ல, இப்போ இவங்களோட வைத்தறிச்சல் அந்த பொண்ணு படத்தில் நடிச்ச பொண்ணோட உங்கள் குடும்பமாக காலி பண்ணணும். இவங்களுடைய பாவம் வந்து உங்களை குடும்பத்தை கருவு இருக்கு. உங்களை நீங்கடா எங்கேயோ இருந்து வந்து இங்கே வந்து தொழில் பண்ணுறீங்க, எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன ஏகியத்தனை இது? தமிழ்நாட்டுல தமிழனுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது. நம்ம தான். நம்ம இல்ல, நம்ம அரசாங்கம். அப்படி ஓபனா சொல்லி ஓகேங்க. இல்லைங்க, ரோட்டுக்கு வாங்க. கண்டிப்பா உறுதியா சொல்றேன். ஒரு தமிழன் படம், தமிழன் வரலாறு சொல்ற படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுது. ரோட்டுக்கு வாங்க. நாளைக்கு முதலமைச்சர் காரை போய் மறிங்க. தேட்டர் கொடுக்க மாட்டீங்க. சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுக்க, சின்ன படங்கள் ஓடலைன்னா அப்புறம் எப்படி புதுசு ஆர்டிஸ்ட் வராங்க? 10 ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுவீங்களா? இல்லைன்னா எங்களுடைய பெருந்தன்மையை வந்து நீங்கள் முட்டாப்பேல் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்சி முட்டாப்பேல் ஆக்குறீங்க. எவனுக்கு நீதி கிடச்சிருக்கு? பேரில் அனௌன்ஸ் பண்ணி 3-4 மாதம் ஆச்சு. அவங்க என்னை கூப்பிட்டு பேசணும்னா பேசியிருக்கலாம். லாஸ்ட்டாக இன்றைக்கி 3 மணிக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அடிக்கிறார், குமார் சொல்லி ஒருத்தர் அடிக்கிறார். அடிச்சுட்டு சார் வந்து கருணாஸ் வந்து எனக்கு 7.5 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் கொடுக்க வேண்டியதுதான் வாங்கலாம், பட் தப்பு இல்லை, நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் வந்து அது எப்போ சொல்கிறீங்க? நான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? நீங்கள் எப்போ நீங்கள் வந்து இது சொல்கிறீங்க? லாஸ்ட் மினிட்ல இன்றைக்கி நான் படம் ரிலீஸு, இந்த வேலையில் பிஸியாக இருப்பேன், நீ இப்போ கூட பஞ்சாயத்து பண்ணியிருந்தா நான் பஞ்சாயத்து உட்கார முடியுமா? இது தானே முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். நீ பிரச்சனைனா முன்னாடியே சொல்லணும்ல. சொன்னேன்னா உட்காந்து பேசி செட்டில் பண்ண போகிறோம். லாஸ்ட் மினிட்ல நீ இன்னைக்கு ஈவினிங் படம் நாளைக்கு ரிலீஸ் தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் கூப்பிட்டு உட்கார வைப்பியா நீ? அப்படின்னு கேட்கும்போது சரி அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுறேன், சரி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கருணாசன்கிட்ட பேசுகிறேன். கருணாசன்கிட்ட பேசும்போது கருணாசன் என்ன சொல்கிறாங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டார். ரமேஷ்னு ஒருத்தர் செட்டில் பண்ணி அக்ரிமெண்ட் வாங்கிட்டார், லெட்டர் வாங்கிட்டார். அந்த ரமேஷ் வந்து அவர் இன்னொருத்தர் கொடுக்கல, அவங்களுக்குள்ள 2 பேரும் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை போல. அதுக்கு அந்த 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 கோயம்புத்தூர் ஏரியாலே தேட்டர் கொடுக்கல. எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம் பாருங்கள். நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு 90 நாள் பொறுத்து பணம் கொடுக்குறாங்க. ஏன் நீ என்ன கடனுக்கா போடுற? காசு வாங்கிட்டு தானே போடுற? ஒரு வாரத்திலே பணம் கொடுக்க வேண்டியதானே? யார் ஏன் உங்களுக்கு 90 நாள் டைம் தேவைப்படுது தேட்டருக்கு? நாங்கள் வட்டிக்கு வாங்கி படம் பண்ணுவோம், நீ வாங்கி 90 நாளைக்கு ரோல் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது இருக்குது? எத்தனை பேருக்கு நீங்கள் டிடிஎஸ் பெண்டிங் வச்சுருக்கீங்க? நீங்கள் கொடுத்துருக்கீங்களா எல்லாருங்க? அப்போ நீங்கள் எங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி 2013 கொடுக்க வேண்டிய படத்துக்கு இன்றைக்கி வந்து நீ கோயம்புத்தூரில் தேட்டர் கொடுக்க மாட்டேன், நீ நிப்பாட்டி வைக்கிற. எவ்வளோ ஐக்கியத்தனை அது? ஒரு படத்தை, ஒரு சின்ன படத்தை வந்து அப்போ அந்த ப்ரொமோஷன் பண்ண காசை யார் கொடுக்குறது? இதுக்கு இந்த அமைப்புகள் என்ன பதில் சொல்ல? நான் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாமல் இன்றைக்கி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா நீ செய்கிறல நியாயம் இருக்குது. நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நீ முன்னாடியே என்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். உனக்கு பணம் வரணும்னா என்னை கூப்பிட்டு நீ சொல்லணும். இந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னா நான் அதை பேசி சார்ட் அவுட் பண்ண போகிறேன். யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது, யாரும் ஏமாற்ற வேண்டியது இல்லை. ஆனால் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. நீ ஏன் கடைசி நிமிஷத்தில் பஞ்சாயத்து வைக்கிற? அப்போ நீ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யாருக்குமே பணம் வரணும்னா உடனே கூட பஞ்சாயத்து படத்தை நிப்பாட்டுவீங்க. தயாரிப்பாளருக்கு டிடிஎஸ் கொடுக்க மாட்டீங்க, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டீங்க, எதுவும் கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு படம் ஓடின பணத்தை கூட 90 நாள் எடுத்துப்பீங்க. என்ன அது நியாயம்? அது தேட்டர் கொடுக்க மாட்டீங்க. சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுக்க, சின்ன படங்கள் ஓடலைன்னா அப்புறம் எப்படி புதுசு ஆர்டிஸ்ட் வராங்க? 10 ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுவீங்களா? இப்போ இந்த படத்தில் நடித்த இந்த பையன் வந்து புது இயக்குனர். இவனுக்கான அறிமுகம்ன்றது எப்படி? இந்த படம் ஸ்க்ரீனில் வரும்போது தானே இவன் வெளியே தெரிய முடியும். இவன் இங்கே ஒரு தமிழ் கலைஞன், இவன் ஒரு சராசரி குடும்பத்திலேருந்து வந்த ஒரு இயக்குனர். இவன் எப்படி இவனை தன் அடையாளப்படுத்திக்க முடியும்? இந்த படத்தில் நடித்த அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமான பொண்ணு, அந்த சத்யாதேவின்ற பொண்ணு. அந்த பொண்ணு இந்த படத்தில் நல்லா நடிச்சு நீங்கள் பார்த்துக்க. இந்த படம் நான் உங்களுக்கு போட்டதுக்கு காரணமே இது தவறான படம் இல்லை, இது இந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்குறதுக்கு தகுதி இல்லாத படம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்கிட்டு நான் போயிடுவேன். இதுக்கு ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத படமா இந்த படம்? என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து நீங்கள் தேட்டர் பிடிக்கிறீங்க? இந்த வாரம் அப்படி நீங்கள் புக் மைஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் பத்திரிக்கையாளர்களே நீங்கள் பாருங்கள். அப்படி என்ன எல்லா படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு? எத்தனை சொல்ல எல்லா படம் போயிட்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்போ நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாது, நீ நிராகரிக்கிற. அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல. என்னன்னா எங்களுடைய பெருந்தன்மையை வந்து நீங்கள் முட்டாப்பேல் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்சி முட்டாப்பேல் ஆக்குறீங்க. இது ரொம்ப தப்பான ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இதே படத்தை நாளைக்கு காலையில் நான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த படம் போய் சேரணும், அவ்வளோதான். நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ண வேண்டாம், நான் ஓடிடியில் கொண்டு போய் சேர்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன் பதில் சொல்லி ஆகணும். தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் முதுகெலும்பு இல்லாத சங்கங்களை வச்சுக்கிட்டு இவனுக்கு அப்பப்போ வந்து நான் தலைவராக வரேன், நீ செயலாளராக வரேன்னு வந்துட்டு ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் 2013 கொடுக்க வேண்டிய காசை நீ கேட்டு வாங்குறான். அந்த அசோசியேஷனில் அவனுக்கு அந்த கட்ஸ் இருக்குது. உட்கார அவன் தலைவர், அவன் உட்காந்து உறுப்பினருக்கு வாங்க முடியும். நீங்கள் என்ன அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்க இது வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தில்? எவனுக்கு நீதி கிடச்சிருக்கு? எந்த தயாரிப்பாளர் நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க? எதுக்கே பணத்தை தூக்கிட்டு வரீங்க இங்கே ஓட்டு கேட்டு? 1 கோடி 2 கோடி தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்டு வந்து எவனை ஏமாத்துறீங்க? எவனை வாழ வச்சுருக்கீங்க நீங்கள்? எதுக்காக எலெக்ஷனுக்கு வரீங்க? பல சங்கங்கள் இதில், இங்கே ஒரு சங்கம், அங்கே ஒரு நடக்கிற சங்கம், நடக்காத சங்கம், தயாரிப்பாளர் சங்கம்னு 1000 சங்கங்கள். சங்கங்கள் தான் என்ன கிழிக்கிறீங்க நீங்கள்? உங்களால் ஒரு சின்ன படத்துக்கு கூட ஸ்க்ரீன் வாங்க முடியல, என்ன கிழிக்கிறீங்க நீங்கள்? எதுக்கு சங்கம்? நீங்கள் சொல்லுவீங்க சங்கத்தை வச்சுட்டு நாங்கள் சங்கம் வந்து நாங்கள் படம் எடுத்து கொடுக்குறக்கா நாங்கள் வந்திருக்கோம், படம் தேட்டர். அப்புறம் என்னத்துக்கு தான் இந்த சங்கம்? எதுக்கே வச்சுருக்கீங்க? ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது.
ஸோ இதை நான் இந்த ப்ரெஸ்ஸோ போட்டது காரணமே இந்த மீடியாவுக்கு நான் அந்த படத்தை காட்டுறேன். இது அப்படி தகுதி இல்லாத படமாக நீங்கள் மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ப்ரெஸ்ஸோ போட்டேன். இது வந்து பிவிஆருக்கும் சரி, இந்த ஒட்டுமொத்த திரையரங்குகளுக்கும் சரி, என்னோட வன்மையான கண்டனங்களை சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சாதாரணமாக நினச்சி கடந்து போகலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இவங்களோட வைத்தறிச்சல் இருக்குல்ல, இப்போ இவங்களோட வைத்தறிச்சல் அந்த பொண்ணு படத்தில் நடிச்ச பொண்ணோட உங்கள் குடும்பமாக காலி பண்ணணும். இவங்களுடைய பாவம் வந்து உங்களை குடும்பத்தை கருவ இருக்கு. உங்களை இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது. தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து தொடர்ந்து கில் பண்ணிடுறீங்க. சின்ன படங்களே வராதுன்னு சொல்லுங்கய்யா. நீங்கள் சின்ன படங்களே போட மாட்டேங்குதுன்னா ஏன் எடுக்க போகிறானுங்க? சின்ன படங்கள் நாங்கள் தேட்டர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கள். ஏன் எடுக்க போகிறான்? சின்ன படம் எடுக்க போகிறான். எடுக்க பெரிய படங்களுக்கு மட்டும் நீங்கள் தேட்டர் வச்சு ஓட்டுங்க. வருஷத்துக்கு 12 படம் வரும். 12 படம் வச்சு ஓட்டு நீ தேட்டர் ரன் பண்ணி பார்க்கலாம். பிவிஆர் வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வந்து படம் பண்ணிட்டு நீங்கள் எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன். நீங்கள் 150 ஸ்க்ரீன் வச்சுருக்க, ஒரு ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டேங்க. ஒரு ஸ்க்ரீன் கொடுக்கல பிவிஆரில். சென்னையில் ஒரு ஸ்க்ரீன் கூட கொடுக்கல பிவிஆரில். நீங்கள் எங்கேயோ இருந்து வந்து இங்கே வந்து தொழில் பண்ணுறீங்க, எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன யோகியத்தனம் இது? இதை கேட்காத அமைப்புகள் எதுக்கு இங்கே இருக்குது? இந்த நாட்டில் எதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த சங்கங்கள் இருந்து என்ன பண்ண போகுது? இந்த பதிவு பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஷோ போட்டது. வந்திருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இது யாரு கேட்கணும்? தனி மனிதன் சுரேஷ் காமச்சி கேட்க முடியாது, அமைப்பு தான் கேட்கணும். நீங்க உங்க குழந்தை மாதிரி உங்க குழந்தை மாதிரி நீங்க உங்க அசோசியேஷன்ல பேசுனீங்களா? ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டது நீங்க அவர் மாதிரி. உங்க அசோசியேஷன் என்ன பண்ணுது, என்ன செய்றீங்க? ஏன்னா அவர் அசோசியேஷன் இல்ல இல்லைண்ணா, புதுசு இல்லை. ஒரே நிமிஷம். வணக்கம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, சகோதரருக்கு, சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இயக்குனர் கிட்டு. நான் இங்கே இந்த திரைப்படத்துறைக்கு வந்தது வந்து ஒரு ஆதங்கத்தில் தான் வந்தேன். 2009 இன அழிப்புக்கு பிறகு என்னோட மனசில் சில விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே ஆழமாக இருந்தது. சில விஷயங்கள் நம்ம கொண்டுட்டு வரணும்னு. அப்போது என்ன அப்படின்னா, தமிழர் வரலாறு இங்கே வந்து சினிமாவை எடுத்தா, அதுவும் தமிழன் எடுத்தா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாகும். நீங்கள் அதே பாருங்கள், தமிழர் அல்லாதவர் தமிழருடைய வரலாறை தப்பாக எடுத்து அதை வந்து ரொம்ப சுலபமாக திரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால், இப்போ பொன்னியின் செல்வன் நம்மளுடைய வரலாறு கிடையாது, அது ஒரு புனைவு கதை. ஆனால் இன்றைக்கி பொன்னியின் செல்வனை பார்ட் 1 பார்ட் 2 எடுத்து எத்தனையோ கோடி சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ஜென்சி அந்த பசங்க வந்து இதுதான் நம்ம வரலாறுன்னு நினைக்கிறாங்க, இதுதான் வந்து சோழர் வரலாறுன்னு நினைக்கிறாங்க. அப்போது இங்கே நம்மளுடைய வரலாறும் சரி, நம்மளோட வழிகளும் சரி இங்கே பதியப்படலை. ஆனால் தமிழ் இலக்கணத்தில் இந்த கலை மூலியமாக தான் ஒட்டுமொத்த தமிழரோட எல்லா வரலாறும் வந்து கடத்தப்பட்டிருக்கு. அது வந்து இலக்கணமாக கடத்தப்பட்டிருக்கு, அது வந்து நாடகமாக கடத்தப்பட்டிருக்கு, அது வந்து பாடல்களாக கடத்தப்பட்டிருக்கு. அப்போது அதனுடைய வடிவம் தான் இப்போ இந்த திரை வடிவம், இப்போ இந்த சினிமா. இப்போ இந்த சினிமாவுக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ தமிழ் சார்ந்து நம்மளுடைய வழிகளை நம்ம சொல்ல வரும்போது அதற்கு ஏகப்பட்ட தடை இருக்குது. இன்னும் முக்கியமாக இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம சொல்லி அதுக்கு வந்து ரொம்ப பெரிய நடிகர்கள்லாம் கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரே ஒரு நிம்மதி தான் இன்றைக்கி நான் அந்த படத்தை பார்க்கும்போது. அந்த படம் முடியும் போது கடைசியில் வந்து கிட்டுவின் படைப்புன்னு வரும்போது எல்லாருமே கைத்தட்டினீங்கல்ல, ஒட்டுமொத்த அரங்கமும் கைத்தட்டினீங்கல்ல. அதில் எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய நிறைவு, ஏதோ ஒரு நல்ல படைப்பை கொடுத்துட்டோன்னு. இது தாண்டி என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் போய் பாருங்கள், எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அது அமேசான் போய் பாருங்கள், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் போய் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து தமிழ் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லை தமிழன் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லை டாக்குமெண்ட்ரிஸ் பேஸ்ட் ஆன் தமிழ் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள். எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும், அது நீங்கள் இங்கிலீஷில் சர்ச் பண்ணுங்கள். ஒன்று கூட வராது சார், நான் எழுதித்தரேன் உங்களுக்கு. நம்மளுடைய வரலாறு ஒன்று கூட வராது. எல்லா இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும், எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்காது. நமக்கு எதிரான படங்கள் எல்லா படமும் இருக்கும். ஃபேமிலி மேன் சீரீஸ் இருக்கும், கிங்டம் இருக்கும். தமிழனுக்கு எதிரான படங்கள் எல்லாமே அதிகப்படியாக வரவேற்கப்பட்டு எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அது இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய வரலாறு நீங்கள் இப்போ தேடுங்க சார், இப்போ தேடுங்க, ஃபோன் எடுத்து தேடுங்க சார். அமேசானில் எங்கே நம்மளோட ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பாருங்கள் சார். அதுதான் சார், அதை தான் சொல்கிறேன். அதில் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் எல்லா மக்களுக்கும் நம்மளுடைய வரலாறு, நம்மளோட வழிகளையும் போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம அந்த ஓடிடிக்குமே ட்ரை பண்ணுறோம். ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரான படங்கள் தான் வந்து அதிகமாகவே வருது. சொல்லுங்கள். ஆமாங்க, கண்டிப்பாங்க. அதான் கண்டிப்பாக சொல்லுங்க. நம்ம தான் அரசாங்கம். அது ஓகேங்க. இல்லைங்க, கண்டிப்பாக உறுதியாக ஒரு தமிழன் படம், தமிழன் வரலாறு சொல்ற படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது, ரோட்டுக்கு வாங்க. நாளை முதலமைச்சர் காரை போய் மறிங்க, உறுதியாங்க. அதனால இப்போ அதனால கண்டிப்பாங்க இல்லைங்க, இது என்னோட ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துகிறேன் நான்.
இது புலம்பலங்க, இது எனக்கு பழகிருச்சுங்கய்யா. இங்க கூட கட்சி விடுறீங்க, நீ உனக்கு சாமியார்னா இல்ல சாமி இல்ல தலைவர். ஆமாங்க. எந்த தலைவர் என்ன பேசுறீங்க நீங்க? இல்லைங்க, அது வந்து உங்களுக்கு நம்ம வந்து இப்போ இங்க சிபிஎஃப்சிக்கு சார், இங்க அது சென்சாருக்கு இங்க கட்டுப்பட்டு சென்சார் நம்ம போர்டுக்கு என்ன அதுக்கே பண்ண கொடுக்க முடியுமோ. மாட்றானுங்க தியேட்டர். எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்திய அரசாங்கமே UA 13+ கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேஷன், அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நான் இப்போ அந்த களத்துக்கு வந்தது காரணமே இதுதான். நான் வந்து ரொம்ப பெரிய இப்போ இயக்குனர் ஆகணும் அப்படிலாம் ஆக மாட்டேன். இப்போ எனக்கு இந்த பட வாய்ப்புகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி அந்த தொழிலில் வர்ற காசை வச்சு உறுதியாக நம்மளுடைய வரலாறு டாக்குமெண்ட்ரிஸாவது பண்ணி நான் வந்து பதிவு பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இதுக்கு பிறகும் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. இதுக்கான ஒரு 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 தீர்வை வந்து கண்டிப்பாக வந்து தயாரிப்பாளர் சங்கம் மூலியமாவோ இல்லை வந்து இயக்குனர் சங்கம் மூலியமாவோ கண்டிப்பாக அதை எடுக்கணும். இது என்னுடைய ஆதங்கம். இது எனக்கு பழகிருச்சு. அதனால அவங்களாம் அரசியல் களத்தில் இல்லை, நீங்கள் தான் அரசியல் இருக்கீங்க. பிவிஆர் வந்து உங்களுக்கே தெரிஞ்சு ஒரு தமிழ் படத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது அரசியல் முன்னெடுப்பு போராட்டம் ஏதாவது நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து இதில் இல்லை பொதுவாக. அதாவது உங்களுக்கு தெரியும் கத்திப்பாராவில் என்ன நடந்தது, அவனியாபுரத்தில் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம். அதாவது ஒரே ஒரு விடயம்தான், உரத்தை மட்டும் இன உணர்வுக்காக நின்று போராடினா ஒரு காலமும் இந்த இனத்துக்கு விடிவே வராது. இப்போ தமிழ் இனத்துக்குன்னு தமிழ் தேசியத்துக்குன்னு தமிழர்னு சொல்லிக்கிட்டு இங்கே எண்ணற்ற கட்சிகள் இருக்கு. நீங்கள் எப்படி சங்கங்கள்லாம் தங்களுடைய கடமையை மறந்து அல்லது துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு இல்லது நேர்மையற்று அறமற்று நடக்குதோ, அதுபோல் தமிழன்தான் நான் சொல்லிட்டு எவன்லாம் மன்னிக்கணும், யாரெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்களோ, கட்சி ஆரம்பித்து ஓட்டு வாங்கி கோட்டைக்கு போய் பாராளுமன்றத்தில் போய் நிற்கிறீங்களோ, அந்த சகோதரருக்கெல்லாம் சொல்கிறான், நீங்கள்லாம் மானமுள்ள தமிழர்னா சல்லியர்கள்ங்கிற இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த இலக்கியத்திலையும் எந்த வரலாற்றிலையும் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை போல ஒரு மண்ணை நேர்மையோடு அறத்தோடு வீரத்தோடு ஆண்டதா வரலாறே இல்லை. இந்த உலகம் அழிய போகிற வரைக்கும் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. தமிழ்நாட்டில் இருக்கிற தன்னுடைய தாய் தந்தரை போர்க்களத்துக்கு அழைச்சி தன் பிள்ளையில போர்க்களத்தில் நிப்பாட்டி தானும் இறுதி வரைக்கும் அந்த மண்ணோட மக்களோட நின்ன ஒரு மாவீரன், ஒரு பெருந்தலைவன் இந்த உலகத்தில் எந்த இனத்துக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான மருத்துவர்கள், அதில் இருக்கிற மருத்துவர்கள் தங்களுடைய உயிரை போனாலும் மற்றவங்களுடைய உயிரை காப்பாற்றணும்னு நின்ன ஒரு மருத்துவ பிரிவினுடைய ஒரு அற்புதமான ஒரு படைப்பை எடுத்து, அந்த படைப்பு இன்னைக்கு வந்து நாளைக்கு திரையிட முடியல. தமிழ்நாட்டில் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இனத்தில் தமிழ் நிலத்தில் திரையிட முடியலன்னா, இங்கே ஆள்கிற அவர் பயில்வான் ரங்கநாதன் சொன்ன மாதிரி ஆள்கிற அரசாங்கத்துக்கும் இது இழிவான செயல், இங்கே இருக்கிற சங்கங்களுக்கும் இழிவான செயல். எல்லாத்துக்கும் மேலே இந்த இனத்தினுடைய உரிமையை காப்பாற்றுறோம், இந்த மண்ணோட மானத்தை காப்பாற்றுறோன்னு நாங்கள்லாம் தமிழர்கள்னு கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு நிற்கிறாங்கல்ல, அத்தனை பேரும் நாளைக்கு சல்லியர்கள் பிவிஆர் உள்ளிட்ட திரையரங்குகளில் படம் ஓடலைன்னா நீங்கள்லாம் ஓட்டு கேட்டு இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் 26 வராதீங்க. நின்று ஒரே ஒரு முறை காரி துப்பிக்கிங்க. ஏன்னா இனத்தினுடைய உரிமையை பேசி இனத்தினுடைய மாண்பை பேசி இந்த தமிழ் மண்ணில் இந்த படம் ரிலீஸ் ஆகாத நாளைக்கு ஓடிடியில் ஆகுதுன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்லுட்டான். அதாவது பிரபாகரன் இங்க கொடுத்த காசை வாங்கலைங்கிற குரோதம் இன்னும் மனசுல இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியாம நாங்கெல்லாம் போய் போராடணும், ஐநா சபை வரைக்கும் போய் பேசணும். இல்ல அதாவது இங்க பாருங்க, நான் ஒண்ணு இந்த நேரத்தில் சொல்லாமன்றது இல்லை, எனக்கெல்லாம் இருந்த வேகத்துக்கு நான்லாம் எத்தனையோ வழக்குகளை சுமந்து நேருக்கு நேராக நின்று ஆயுதம் இல்லாத இந்த மண்ணில் நின்று போராடினத்துக்கு நேர்மையோட இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு கூட்டம் என் பின்னாடி வந்திருந்துன்னு வச்சிங்களேன், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், கோட்டையவே இழுத்து பூட்டியிருப்பேன். நாளைக்கு இது நடக்காதுங்கிறது இல்லை. ஏன்னா எங்களை ஆள்பவர்கள் எங்களை காப்பாற்றுறதுக்கு தான், எங்கள் உரிமையை, எங்களுடைய உணர்வை, எங்களுடைய மாண்பை காப்பாற்றுறது தான். அதுக்கு தான் இந்த மண்ணுக்கு அரசாங்கம், அதுக்கு தான் சங்கங்கள். இதெல்லாம் இல்லாத இருக்கீங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், காரி துப்பிங்க. இல்லாட்டினா ஓட்டு கேட்க வருவீங்கல்ல, மானமுள்ள தமிழனாக இருக்கிறவன் நிப்பாட்டி ஒவ்வொரு வேட்பாளராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் அவன் மூஞ்சிலேயே காரி துப்புங்க. நாளைக்கு சல்லியர்கள் பிவிஆர்ல ரிலீஸ் ஆகனா என்ன பண்ண போறீங்க? வரீங்களா? நான் ரெடி. நான் கூட வரீங்களா? சரி, எத்தனை பேர் வருவீங்க இங்கே இருக்கிறவங்க?
இது சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் நீங்க மீடியான்னு சொல்லிட்டு invite பண்ணுங்க சார். நான் என்ன என்ன செய்யலாம்? ஏன்னா தயாரிப்பாளர் இயக்குனரும் சொல்லட்டும். மீடியா தேட்டருக்கு சார், நாங்க வந்து நீங்க நீங்க தயார். இல்ல, அதாவது நீங்க நான்- எந்த நடவடிக்கை அதாவது கூட்டு நீங்க- போட சொன்னாலும் ஏன்னா நாங்க இல்ல இங்க தமிழனா நான் எடுக்கிற புரிஞ்சுக்க முடிவுக்கு விட- எடுத்துக்கலாம். படம் இவங்க முடிவு பண்ணட்டும், இங்க வந்து எதுக்கா இருந்தாலும் நான் தயார். இவங்க வந்து நம்மலாம் தமிழனா பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் இவங்களுடைய ஆட்டம். இப்ப எல்லாரும் ஒற்றுமை ஆயிட்டான்னு வச்சுங்களேன், கதை வேற மாதிரி ஆயிடும். நம்ம அதை நம்ம வந்து பெருந்தன்மையா போகக்கூடிய ஆட்கள். இது தொழிலா பார்க்குறான். நான் எந்த இடத்துலயாவது அரசியல் பேசியிருக்கேனா? நான் இவ்வளோ நாள் தமிழ் தேசியம்னு சொல்லி பயணிச்சிருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அரசியல் பேசியிருக்கேனா? பேச மாட்டேன். எனக்கு அது அவசியமே கிடையாது. நான் சினிமாவை பார்க்குறேன், சினிமாவை நேசிக்கிறேன். எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடாதீங்க. அதுதான் நான் எல்லாருக்கும் நான் வேண்டுகோளாக நான் சொல்கிறது, திரையரங்கு உரிமையாளராக இருக்கட்டும், மற்ற பிவிஆர் நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, எங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடாதீங்க. நாங்கள் வந்து தொழில் செய்யத்தான் இங்கே வந்திருக்கோம், சினிமாவை நேசித்து வந்திருக்கோம், நல்ல படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நியாயமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் தயாரிப்பாளரே பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் எங்களை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்றாதீங்க. இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் உங்கள் ஆட்டம்லாம் இங்கே நடக்கும். ஒற்றுமை ஆகிட்டான்னு வச்சு கன்னட மாதிரி ஆயிடுச்சுன்னா இங்கே வேறு மாதிரி ஆகி போயிடும். அப்படி ஆகக்கூடாதுன்றதான் நம்ம விருப்பம். நம்ம இங்கே இந்த மண்ணில் வந்து அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது ரொம்ப அராஜகம். இது இன்னைக்கு இந்த படத்துக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய கொடுமை. இது ஏங்க இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 27 தேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனாங்க இது. எவ்வளோ அதுவும் போல் சென்னையில் எத்தனை 160 ஸ்க்ரீன் வச்சுருக்க பிவிஆர் வந்து ஒரு ஷோ கொடுக்கலங்க. நீ எங்கேருந்து இங்கே உள்ள பொருளாதாரத்தை சுரண்டதுக்கு எங்கேருந்து வந்துட்டு நீ இங்கே எங்களுக்கு நீ பொருளாதாரம் நீ இடம் கொடுக்க மாட்டேன்னா நீ யார் ஓடாதுன்னு தீர்மானிக்க? ஓடாத படத்தை நான் உன்னை ஓட்ட சொல்ல. நீனும் வியாபாரி, நானும் வியாபாரி. ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும். நீ இடம் கொடு முதல்ல. ஓடுதா ஓடலையான்னு மக்கள் தீர்மானிக்கணும். ஓடலைன்னா தூக்கு. ஓடாதுன்னு நீ முன்னாடி தீர்மானிக்க. நீ யாரு? ப்ரெஸ்ஸே இன்னைக்கு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, படம் பார்த்துருக்கீங்க. அவன் படமே பார்க்காம இப்படி ஓடாதுன்னு தீர்மானிக்கிறான். நீ அப்போ நீ போட்ட படம்லாம் ஓடின படமா? அது தப்பு இல்லை. அப்போ நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி படம் பண்ணுவான்? புது படங்கள் எப்படி வரும்? அப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், நாங்கள் சின்ன படங்களுக்கு திரையரங்கு கொடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டான்ல. நீ வருஷத்துக்கு 12 படம் வரும், 12 படத்தை மட்டும் மாதம் ஒரு படத்தை போட்டு ஓட்டிட்டு போ. நீனும் நாசமாக போ, நாங்களும் நாசமாக போகிறோம். நாசமாக போயிடுவீங்க. 100% சொல்கிறேன். அவன் அந்த இயக்குனரோட வயிற்றுச்சல் உங்களை நாசமாக்கிடும். இதுக்கு எவன்லாம் துரோகம் பண்ணானோ அவன் பூரா நாசமாக போயிடுவான். குடும்பம் விளங்க விளங்காது. ஆனால் சமீபத்தில் பிவிஆரோட நிறுவனம் வந்து ஒரு கார்ட்டூன் படம் வந்து அவங்களே வந்து வெளியிட்டாங்க. கார்ட்டூன் படத்துக்கெல்லாம் பாருங்க, பேசிட்டு இருந்த சொன்னாரு, அவதார் ஓடுதுங்க. அவதார் ஓடுது, ஆயிரக்கணக்கான கோடி ஓடிட்டோம். கலைக்கு எல்லை இல்லை. காந்தாரா ஓடுது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்போ வரும்னு எல்லா தேட்டரும் போய் நின்றுட்டு இருக்கு. நீங்கள் அந்த அளவுக்கு இங்கே வரவேற்பு கொடுக்க வேணாம். நீங்கள் இந்த மண்ணில் தானே சம்பாதிக்கிறீங்க, இந்த மக்கள் கொடுக்குற காசு தானே. அப்போ இந்த மக்களுடைய வாழ்வை வரலாறு சொல்லும்போது நீங்கள் இப்போ கொடுத்ததில் 27 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் ஒரு 50 ஸ்க்ரீன் கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்குது நூற்றுக்கணக்கான தேட்டரு, ஒரு ஷோவே கொடுங்களேன். சார், நீங்க அடுத்த ஒரு பெரிய 2-3 ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்க. பிவிஆர் புறக்கணிக்கிறீங்களா? பிவிஆர் அடுத்த 2 பெரிய ஆர்டிஸ்ட் நட்சத்திர படங்கள் வந்து அடுத்து உங்க தயாரிப்புல ரெடியா இருக்கு. அடுத்து வர அப்கமிங் படம். இப்போ இந்த சின்ன படம் ஒதுக்குன பிவிஆர் அடுத்து நீங்க அதை எப்படி டீல் பண்ணீங்க சார்? அது நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒன்றும் இது வியாபாரம் சார். இது வந்து தனிப்பட்ட நான் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒட்டுமொத்தமாக அது ஒரு இயக்குனர், அது ஒரு நடித்தவங்க எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது. தனிப்பட்ட என்னோட முடிவு இது அசோசியேஷனாக முடிவு எடுக்கணும். நம்ம புறக்கணிக்கணும். அசோசியேஷன் புறக்கணிக்கணும். புறக்கணித்து நம்ம முதலாளிகளை உருவாக்கணும். நம்ம தமிழ் முதலாளிகளை உருவாக்கணும். கார்பரேட்டுக்கு நீங்கள் திரும்ப நம்ம கார்பரேட் போகிறோம். எவனோ ஒருத்தன் நம்ம அண்ணன் தம்பி சம்பாரிச்சு போகிறான். கார்பரேட்னால தானே உன்னை டீல் பண்ண முடியல. நீ போன் அடிச்சா எடுக்க மாட்டேற. இப்போ நீ தனி முதலாளிகள்லாம் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு திருப்பூர் சுப்பிரமணியனோ இல்லை வேறு அழகரோ இப்போ யாரோ ஒன்றா தனி மனுஷனா நம்ம ஃபோன் அடிச்சு பேசுவோம்ல. நீ கார்பரேட்னால எங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேற.